إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தை இயன்றவரை வணக்க வழிபாடுகளை கொண்டு பூர்த்தி செய்துவிட்டு ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு பாக்கியம் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா என்கிற இந்த 2 நாட்கள் தான் முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய பெருநாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபொழுது மதீனாவாசிகள் தனக்கென 2 நாட்களை பண்டிகைக்குரிய நாட்களாக, திருவிழாக்குரிய நாட்களாக வைத்து சந்தோஷம் அடைவார்கள், அதை கொண்டாடுவார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கத் அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா. அல்லாஹ் உங்களுக்காக இந்த 2 நாட்களை விட சிறந்த 2 நாட்களை பெருநாட்களாக வழங்கியிருக்கிறான். அந்த 2 நாட்கள் தான் என்னது? ஈதுல் ஃபித்ர் வ ஈதுல் அத்ஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மார்க்க ரீதியாக இந்த நாளில் சந்தோஷப்படுவது, மகிழ்ச்சி அடைவது, கொண்டாடுவது நம்முடைய ஈமானின் ஒரு அம்சமாகும், மார்க்கத்தின் ஒரு பகுதியாகும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த சந்தர்ப்பத்திலே தனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு சில உபதேசங்களை, நசீஹத்துகளை நான் செய்ய விரும்புகிறேன். அதில் முதலாவதாக, ரமதான் மாதத்தில் கடமையான நோன்பு நோற்பது, இரவு தொழுகையை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து தொழுவது, ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலிருந்து சில பக்கங்களை பார்த்து ஓதுவது, துஆ செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது என்று இந்த வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் மற்ற நாட்களை விட சற்று அதிகமாகவே நாம் செய்திருப்போம். இது எதற்கான ஒரு ஆதாரம் என்று சொன்னால், ரமதான் அல்லாத நாட்களில் அடிப்படை இபாதத்துகளை நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும், அந்த சக்தியும் நேரமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் இது. ரமதான் மாதத்திலே மற்ற நாட்களை விட கூடுதல் இபாதத் செய்வதற்கு நம்மால் நேரத்தை ஒதுக்க முடியும். உலக வேலைகளோடு சேர்த்து வணக்க வழிபாடுகளுக்கான நேரங்களையும் ஒதுக்க முடியும். அதற்கு தன்னுடைய சில வேலைகளை முன்னே பின்னே செய்யக்கூடிய சக்தியும் சந்தர்ப்பமும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், மற்ற நாட்களை விட மற்ற நாட்களில் அடிப்படை இபாதத்துகள் நிச்சயமாக நமக்கு செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தையும் சக்தியும் கொடுத்திருக்கிறான். ஒருபோதும் நம்மில் ஒருவர் என்ன செய்ய முடியாது, என்னிடம் நேரம் இல்லை, நேரம் குறைவாக இருக்கிறது, எனவே தான் என்னால் ஐவேளை தொழுகையை உரிய நேரத்தில் தொழ முடியாமல் போகிறது என்றெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாட்களிலும் அடிப்படை வணக்கங்கள், ஒரு சில உபரியான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்களோடு சேர்த்து இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருந்து நாம் செய்து வர வேண்டும். சாகும் வரை அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது நம்மீது கட்டாய கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் என்கிற உறுதியான அந்த நிகழ்வு, அதாவது மவுத் வரும் வரை, மரணத்தை நீங்கள் சந்திக்கும் வரை வணங்கி வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை வணங்குவது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை இந்த பெருநாளை வைத்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக உலக மக்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள். அவர்களுடைய ரொட்டீன் என்பது ஒன்று இருக்கும், தினமும் செய்யக்கூடிய வேலைகள், கடமைகள் என்று.
அதற்கு இடையில் ஏதாவது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள், பண்டிகை, திருவிழா என்று வந்துவிட்டால் அத்தனை கடமைகளை விட்டுவிட்டு முழுமையாக என்ன செய்வார்கள்? என்டர்டெயின்மெண்ட் என்று செய்வார்கள், டைம் பாஸ் என்கிற வேலைகளில் ஈடுபடுவார்கள். கேட்டால் இது திருவிழா, பண்டிகை நாள். ஆனால் பாருங்கள், முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா என்கிற 2 நாட்களை பண்டிகைக்குரிய நாட்களாக, கொண்டாட வேண்டிய நாட்களாக, சந்தோஷப்பட வேண்டிய நாட்களாக கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த நாளில் இபாதத்தெல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷப்பட வேண்டும், கொண்டாட வேண்டும், சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, இங்கங்கு சுற்றுவது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. மாறாக மற்ற நாட்களை விட கூடுதல் இபாதத்துகளை தான் மார்க்கம் நம் மீது கடமையாக்குகிறது. மற்ற நாட்களிலாவது ஐவேளை தொழுகை கடமை, ஆனால் இந்த நாள் பெருநாள் தொழுகை கூடுதல் கடமை. மற்ற நாட்களில் உபதேசம் கிடையாது, ஜும்மா தினம் அன்று மட்டும்தான் ஹுதுபா கேட்பது கட்டாய கடமை. ஆனால் இந்த நாள் கூடுதல் ஒரு உபதேசம். இப்படி அன்பானவர்களே, மகிழ்ச்சி பட வேண்டிய, கொண்டாட வேண்டிய நாளிலும் கூடுதல் இபாதத்துகள் செய்வதை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் சாகும் வரை அல்லாஹ்வை வணங்குவது முஸ்லிம்களாகிய நம் மீது கட்டாய கடமை. ஒவ்வொரு மனிதன் மீது சொல்லப்போனால் அது கட்டாய கடமை. எனவே கொண்டாட வேண்டிய நாளிலும் அல்லாஹ்வை கூடுதல் முறையிலே வணங்கி நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால் இந்த விஷயத்திலே நாம் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதன் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும், மன சாந்தி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். அல்லாஹ்வின் நினைவை விட்டு, திக்ரை விட்டு நாம் தூரமாக சென்று விட்டால் வெளிப்படையில் என்னதான் வசதி, வாய்ப்புகள், பொருளாதாரம் என்றெல்லாம் இருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. எவன் ஒருவன் என்னுடைய நினைவை விட்டு, திக்ரை விட்டு சென்று விடுகிறானோ, புறக்கணிக்கின்றானோ, அவனுக்காக நாம் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதானில் எப்படி அடிப்படை வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து உபரியான வணக்கங்களையும் அதிகமாக செய்தோமோ, அதைவிட சற்று குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, தப்பில்லை, மற்ற நாட்களிலே அடிப்படை இபாதத்துகளை, கடமையான இபாதத்துகளை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக இம்மை மறுமையின் சந்தோஷத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரமதான் மாதத்திலே தொழுவதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கினோம். அதே போல சதகாத்துகளில் ஈடுபட்டோம், குர்ஆன் திலாவத்து செய்தோம், துஆ செய்தோம், இஸ்திக்ஃபார் செய்தோம், நோன்பை கடைபிடித்தோம். அதே போல்தான் ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மார்க்க கல்வியை தேடும் விதமாக உபதேசங்களிலும் நாம் என்ன செய்தோம்? ஈடுபட்டோம். சில நல்ல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே நாம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோம். எனவே மார்க்க கல்வி தேடக்கூடிய இந்த இபாதத்தையும் ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நாம் முறையாக தேட வேண்டும். மார்க்க கல்வியை கொண்டுதான் இந்த உம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை தீர்வை நம்மால் தேட முடியும். மார்க்க கல்வியை கொண்டுதான் அது தனி நபருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை தீர்வு மார்க்க கல்வி தேடுவது. எனவேதான் பல வழிகேடுகள், பிரச்சனைகள், அனாச்சாரங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவத்தை வழங்கிய பொழுது முதல் வஹீயிலே படியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, மார்க்க கல்வி தேடக்கூடிய இந்த இபாதத்தையும் வணக்கத்தையும் ரமதானுக்கு பிறகு தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை, ஈமானிய சகோதரத்துவத்தை, முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய ஒற்றுமையை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பெருநாள் என்கிற இந்த தினத்தை, ஈத் என்கிற இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதை ஹதீஸிலே வலியுறுத்துகிறார். சுனன் திர்மிதியுடைய அறிவிப்பிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ். நோன்பு எந்த நாள் நோற்க வேண்டும் என்று சொன்னால் எப்போது மக்கள் எல்லோரும் நோன்பை நோக்கிறார்களோ, வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ், எப்போது நோன்பை விட்டுவிட்டு ஈதுல் ஃபித்ர் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எப்போது மக்கள் எல்லோரும் இந்த பெருநாளை கொண்டாடுகிறார்களோ, வல் அத்ஹா யௌம யுதஹின் நாஸ், ஈதுல் அத்ஹா என்கிற பக்ரீதை எந்த தினம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எப்போது மக்கள் எல்லோரும் கொண்டாடுகிறார்களோ.
எனவே இந்த ஹதீஸை பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் சகோதரர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், அந்த ஹதீஸை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இந்த ஹதீஸை பல சகோதரர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள் அல்லது மறந்து விடுகிறார்கள். எனவே பல கூட்டங்களாக பிரிந்து பிரிந்து இந்த பெருநாளை கொண்டாடுவது இது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்தித்து வருகிறோம். எனவே ஒற்றுமையை இந்த நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. ரசூலுடைய இந்த பொன்மொழி, இந்த ஹதீஸ் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. பிளவுபட்டு பிரிந்து செல்வதை மார்க்கம் தடை செய்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிளவுபட்டு பிரிந்து விடாதீர்கள். பிரிந்து சென்று விட்டால் என்னாகும்? நமக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டால் என்னாகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டால், நீங்கள் சண்டையிட்டு கொண்டால், பிரிந்து விட்டால், தத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய சக்தியெல்லாம் போய்விடும், உங்களிடத்தில் எந்த ஒரு பலமும் இருக்காது. எதிரி நம்மை வந்து தாக்க தேவையில்லை. முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டு கொண்டாலே அதுவே மிகப்பெரிய தோல்வி, அதுவே நம்முடைய அழிவுக்கு போதுமான ஒரு விஷயம். ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், முந்தைய சமூக மக்கள் அழிந்து போனதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னவென்றால், அதிகமாக வீணான கேள்விகள் கேட்பதும் நபிமார்களுடைய வார்த்தைக்கு முரண்படுவதும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை விட்டுவிட்டு பலர் பல வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு இந்த உம்மத்திலே பிளவை ஏற்படுத்துவார்களே, ஆனால் இதுவே நம்முடைய அழிவுக்கு போதுமான ஒரு காரணம். எதிரி வந்து நம்மை தாக்க வேண்டும், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆம், சில விஷயங்களிலே நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கும், சிந்தனை ரீதியான கருத்து வேறுபாடுகள், மசாயில்களிலே தொழுகையுடைய மசாயில்கள், சதகா ஜகாத்துடைய மசாயில்கள் என்று மசாயில்களில் கருத்து வேறுபாடுகள் இது இருக்கலாம், இதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை அழகிய வழிமுறையில் அணுக வேண்டும், வரம்பு மீறி நாம் சென்று விடக்கூடாது. சஹாபா பெருமக்கள் பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் ஸைத் பின் சாபித் ரதியல்லாஹு அன் என்கிற ஒரு நபி தோழருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. பல விஷயங்கள் இருந்திருக்கும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கடுமையான ஒரு கருத்து வேறுபாடு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்திலே, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஸைத் பின் சாபித் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்யும் விதமாக இந்த வார்த்தைகளையும் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ். ஆனால் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குகிறார். அப்போது ஓடி வந்து ஸைத் பின் சாபித் தன்னுடைய கையை அல்லது தன்னுடைய தோல் பூஜ்ஜத்தை கொடுத்தார்கள், காலை வைத்து கீழே இறங்குங்கள் என்று. அதற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது, கடுமையான கருத்து வேறுபாடு. அப்படி இருந்தும் எதற்காக இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்ல ஸைத் பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களில் ஒருவர், ஆலுல் பைத், அஹ்லுல் பைத்தில் ஒருவர், ரசூலுடைய சகோதரர், ரசூலுடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவது என்னுடைய கடமை என்று சொன்னார்கள். அதேபோல் ஒரு முறை ஸைத் பின் சாபித் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கும் சமயத்திலே இப்னு அப்பாஸ் வேகமாக வந்து என்ன செய்தார்கள், தன்னுடைய கையை கொடுத்தார்கள் அல்லது தோல் பூஜ்ஜத்தை கொடுத்தார்கள், காலை வைத்து கீழே இறங்குங்கள் என்று. அதே கேள்வியை ஸைத் பின் சாபித் அவர்கள் கேட்க இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மார்க்க அறிஞர், குர்ஆனை மனனம் செய்த, குர்ஆனுடைய கல்வி உள்ளவர், குர்ஆனை தொகுத்து தந்த ஒரு சஹாபி அவர் ஸைத் பின் சாபித். எனவே அந்த விஷயத்தை பதிவு செய்தார்கள், நீங்கள் மார்க்க அறிஞர், மார்க்க அறிஞர்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை. எனவே கருத்து வேறுபாடு ஒரு பக்கம், ஆனால் பரஸ்பரமாக வாழ்வது, நட்போடு வாழ்வது, ஈமானிய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பேணுவது, இது எல்லாமே அவசியம், நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மார்க்க விஷயத்திலே சில நபர்களோடு விவாதம் செய்தாலும் விவாதம் முடித்த பிறகு வெளியே வந்து சொல்வார்கள், இந்த விவாதம் இதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் விவாதம் முடிந்து வெளியே வரும் பொழுது நீங்களும் நானும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கலாமே, அந்த சகோதரத்துவம் பாதிக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாமே என்று என்ன செய்வார்கள், எங்கு அந்த விவாதத்தின் காரணமாக இவர் என்னை வெறுத்து விடுவார்களோ, என்னை பார்த்த பிறகும் பரமுகமாக சென்று விடுவாரோ, சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்கிற அந்த பயம், இமாம் ஷாஃபி அவர்கள் வெளியே வந்து வேகமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். இமாம் ஷாஃபி அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய கருத்து சரியானது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை, ஆனால் மாற்று கருத்து சொல்லக்கூடிய சகோதரரின் கருத்தும் சரியாக இருக்கலாம்,
மாற்று கருத்து சொல்லக்கூடிய அந்த சகோதரின் கருத்து தவறு என்பதான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் என்னுடைய கருத்தும் சரியாக இருக்கலாம் என்று என்ன செய்கிறார்கள்? அந்த பெருந்தன்மை, என்னுடைய கருத்து தான் சரி, பிறருடைய கருத்து தான் தவறு என்று ஒரு பிடிவாத போக்கில் நாம் இருக்கக்கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்கக்கூடிய பெருந்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே கருத்து வேறுபாடுகள் நமக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு, ஒருவரை ஒருவர் வெறுப்பது, மனஸ்தாபங்களை உருவாக்குவது, சலாம் சொல்லாமல் கடந்து சென்று விடுவது என்கிற இந்த தவறான விஷயங்களை நோக்கி நம்மை தள்ளிவிடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, இந்த பெருநாள் ஒற்றுமையாக கொண்டாட வேண்டிய இந்த நாள் நமக்கு மத்தியிலே ஈமானிய உறவை நினைவூட்டுகிறது. ஆனால் இந்த ரமதான் மாதத்திலே சில சம்பவங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். கன்னியாகுமரியில் பெரிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் பள்ளிவாசல் பெரிய ஒரு சண்டை. அந்த சண்டையை பார்த்தால் நமக்கு வெட்கமாக இருக்கிறது. திருச்சியில் ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார்? ஒரு டிரைவரை கடுமையாக தாக்குகிறார். நோன்பு நோக்கக்கூடிய பகல் நேரத்திலே கடுமையாக தாக்கி இரத்தமாக கொட்டுகிறது. அதேபோல்தான் பேவண்டி என்கிற ஒரு பகுதியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஃப்தாருக்கு சற்று முன்பு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையால் பெரிய சண்டை உருவாகி 2 பேர் இறந்து விட்டார்கள் அந்த சண்டையிலே. இதெல்லாம் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய விஷயமா? இது எங்கு இஸ்லாமிய சகோதரத்துவம் எங்கு சென்று விட்டது? எனவே அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரத்துவத்தை விட்டு கொடுக்காமல் தனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அழகிய விதத்தில், எப்படி சஹாபா பெருமக்கள் தனக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை அழகிய விதத்தில் கையாண்டார்களோ அதேபோல்தான் அழகிய விதத்தில் கருத்து வேறுபாடுகளை கையாள வேண்டும். சகோதரத்துவத்தை பரஸ்பரமாக இருப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பாருங்கள், நேற்று முன்தினமெல்லாம் இன்டர்நேஷனல் பிறை, லோக்கல் பிறை என்று சொல்லக்கூடிய மக்கள் ஒருவரை ஒருவர், 2 தரப்பினர்களும் ஒருவரை ஒருவர் வரம்பு மீறி விமர்சிக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். மார்க்க விஷயத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கருத்து வேறுபாடு, இதே கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியிலும் இருந்தது அந்த காலத்திலே. ஆனால் அவர்கள் கேலி கிண்டல் செய்யவில்லையே, வரம்பு மீறி ஒருவரை ஒருவர் விமர்சிக்கவில்லையே. ஆனால் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, கேலி கிண்டல் செய்வது, ஹதீஸுகளையும் கேலி கிண்டல் செய்வது, இப்படி அன்பானவர்களே குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களும் வரம்பு மீறி செல்வதை பார்க்கிறோம். எனவே இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், பரஸ்பரமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக அன்பானவர்களே, இந்த சமயத்தில் நாம் பலஸ்தீனுடைய முஸ்லிம்களுக்காக, கஸாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காகவும் சரி, அதேபோல் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்காகவும் சரி, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமயத்தில் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்ய வேண்டும். பலஸ்தீனுடைய முஸ்லிம்களின் பாதுகாப்புக்காகவும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் வீணாக போக வேண்டும். ஒன்று எதிரிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும், இல்லையா அவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்க வேண்டும் என்பதற்காகவும், இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக, அநியாயக்காரர்கள் ஆட்சியில் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஒவ்வொரு முஸ்லீமும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தான் நம்முடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லது ஒட்டுமொத்த சமூகமாக சில கடமைகளை நாம் மறந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணத்திற்கு, முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் முறையாக அழைப்பது, இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களாக உம்மத்தாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த கடமையை சரியாக செய்யாமல் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை மறுத்து விடுகிறான். நான் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்கிறது, ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நன்மை ஏவுங்கள், தீமையை விட்டு மக்களை தடுத்து வாருங்கள். நீங்கள் இந்த கடமையை செய்யாவிட்டால் நீங்கள் துஆ செய்வீர்கள், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நாம் செய்யும் பாவங்களின் காரணமாக சில சமயம் நம்முடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படுகிறது. எனவே பாவ மன்னிப்பை இஸ்திக்ஃபார் செய்வது மூலமாக தன்னுடைய பாவங்களுடைய தீங்கை விட்டு நாம் வெளியே வந்து, அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய நன்மைக்காக அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷைத்தான் என்கிற அந்த இப்லீஸ் கேட்ட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய அல்லாஹ்விடம் தன்னை முழுமையாக சரணடைய செய்த முஸ்லிம்களாகிய நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் மக்களை பாதுகாப்பானாக, எதிரிகளுடைய சூழ்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குவானாக. பலஸ்தீனுடைய முஸ்லிம்களை, கஸாவுடைய முஸ்லிம்களை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய உயிர்களை, அவர்களுடைய மானம் மரியாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. எவர்கள் எதிரிகளுடைய தாக்குதல்களிலே இறந்து விட்டார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஷஹாதத் என்கிற அந்த வீர மரணத்தை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பானாக. அநியாயக்காரர்களுடைய ஆட்சியிலிருந்து, அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இறுதியாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பள்ளிவாசலிலே ரமதான் மாதத்தில் குறிப்பாக
நோன்பு கஞ்சிக்காக, இஃப்தார் உடைய ஏற்பாடுகளுக்காக, சஹருடைய உணவுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்த, எல்லா விதத்திலும் உதவி செய்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருவானாக. அவர்களுடைய சதகாத்துகளை, அவர்களுடைய உதவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பானாக. அதேபோல் இஃப்தாருடைய சமயத்தில், சஹருடைய நேரத்தில் மற்ற விதத்திலே உதவி செய்த பெரியவர்கள், சிறியவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருவானாக. மேலும் அல்லாஹுடைய வீட்டுக்காக, அல்லாஹுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நற்பணிகளுக்காக எந்த விதத்திலும் உதவி செய்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருவானாக. தொடர்ந்து இதேபோல் பள்ளிவாசலிலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இடமாக அதை மாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعاء لا يستجاب لها. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك يا رب العالمين. اللهم إنا نعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இறுதியாக அன்பானவர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். நம்முடைய பள்ளிவாசல்